அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை பார்த்து போய் கொண்டிருக்கிறார். மத்திய தரைக்கடல் ஓரத்தில் தான் ஜோப்பா என்று சொல்லக்கூடிய நகரம் இருக்கிறது. அங்கே நிறைய ஷிப்ஸு, அவர்கள் அஞ்ஞானிகள் ஓட்டர் ஷிப்பு தான் அது. அவங்க தார்ஷீஸ் நகரத்தை சார்ந்தவர்கள். ஒருவேளை அசீரியன் ஷிப்பாகவும் இருக்கலாம், நினிவே மக்களுடைய ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஷிப்பு தான் ஜோப்பாலிருந்து தார்ஷீஸ் 3000 கிலோமீட்டர்ஸ், 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்பெயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெயின் தெற்கு ஸ்பெயினில் இருக்குது அந்த தார்ஷீஸ் நகரம். அதை பிளேட்டோ கூட எழுதியிருக்கார். பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் என்ன எழுதியிருக்காருங்கன்னா, இது மாதிரி அட்லாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிட்டி என்று எழுதியிருப்பார். இன்றைய தினம் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அட்லாண்டிஸும் தார்ஷீஸும் ஒன்று தான் என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள். அட்லாண்டிஸ் கடலுக்குள்ளே போயிடுச்சு, அது இல்லை. நம்ம லெமூரியா கண்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம அதுவும் கடலுக்குள்ளே, அட்லாண்டிஸ் கண்டமும் கடலுக்குள்ளே. நம்ம மகாபலிபுரம், பாதி மகாபலிபுரம் கடலுக்குள்ளே தான் இருக்குது. பூம்புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம், அதுவும் கடல் கொண்டது. துவாரகா நகரம் எல்லாமும் கடல் கொண்டது. இந்த நகரங்கள் எல்லாம் நினிவே, தார்ஷீஸ். அதே நேரத்தில் வியாபாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த காலம். ஸோ இவர் அங்கே போகிறதுக்கு டிக்கெட்டு வாங்குறார். வாங்கி ஷிப்பில் ஏறிட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஷிப்பு போய்கிட்டு இருக்கு, கடலில் போய்கிட்டு இருக்கும்போது பெரிய புயல் வருகின்றது, பயங்கரமான புயல். திடீரென்று உடனே கப்பல் ஆடுகின்றது, மூழ்கின்ற அந்த நிலவரத்துக்கு வருது. அந்த நேரத்தில் அந்த ஷிப்பு கேப்டன் என்ன சொல்கிறான், யாரோ ஒருத்தன் கடவுளுக்கு எதிராக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உடனே அமைதியாக இருக்கார் ஜோனா. எங்கே கண்டுபிடிப்பாங்களோ உததான் நம்ம கிடைக்கும் போல், கம்முன்னு நம்ம நினைவேக்கே போயிருக்கலாம். போய் தாட்சி பெரிய தப்பு பண்ணிட்டோம் அன்ட்டு ரொம்ப பேசணும். ஆனால் சொல்லலை. ஆனால் திடீரென்ட்டு அவரால் முடியல. நான் தான் கடவுளுக்கு எதிராக ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை அங்கே போக சொன்னாலும் நான் இங்கே போய்கிட்டு இருக்கேன் ஒப்புக்கிறார். உடனே அந்த அஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, இல்லை நோ, நீ எந்த பாவமும் செய்யலை, நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம். மத நல்லிணக்க பாருங்கள், இவர் ஒரு யூதர், அவங்க ஒரு அஞ்ஞானிகள். இவரை தூக்கி கடலில் போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால் ரிலிஜியஸ் டாலரன்ஸ், எவ்வளவு சகிப்புத்தன்மை நமது மனிதர்களிடையே இருந்தது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.